வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பேர்ல் துறைமுக தாக்குதலின் பேர் அதிர்ச்சி. 1941 டிசம்பர் 7 காலை நேரம், ஹவாய் தீவுகள், அமெரிக்க கடற்படை தளம் பேர்ல் ஹார்பர் அமைதியாக இருந்தது. சிப்பாய்கள் சாப்பாட்டிற்காக வரிசையில் நின்றனர். சூரிய ஒளி கடலில் ஒளிர்ந்தது. அந்த அமைதியை உடைத்தது வானில் இருந்து பாய்ந்து வந்த ஜப்பானிய விமானங்களின் முழக்கம். தோரா தோரா தோரா, அந்த 3 வார்த்தைகள் ஜப்பான் விமானிகளின் ரேடியோவில் ஒலித்தன. அது ஒரு குறியீடு, வெற்றி அடைந்தோம் என்பதை குறிக்கின்றது. திடீரென அமெரிக்க கப்பல்கள் மீது குண்டுகள் மழை பொழியத் தொடங்கின. பெரும் வெடிப்புகள், தீயில் மூழ்கிய கடற்படை, மூச்சே எடுக்க முடியாத புகை மூட்டம். ஜப்பான் தாக்குதலுக்கு முன் எச்சரிக்கை எதுவும் அளிக்கவில்லை. அது ஒரு முழு அதிர்ச்சி மட்டும் அல்ல, அந்த தாக்குதல் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டது. நடமாடும் விமான கப்பல்கள், குண்டுவீச்சு விமானங்கள், டார்பிடோ தாக்குதல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில். அந்த சில மணி நேரங்களில் அமெரிக்க கடற்படையின் பெரும் பகுதி சிதைந்தது. USS அரிசோனா கப்பல் வெடித்து கடலில் மூழ்கியது. 3000 வீரர்கள் உயிர் இழந்தனர். அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்தது. அந்த நாள் பின்னர் வரலாற்றை மாற்றியது. அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அந்த தாக்குதலை, இந்த நாள் நமது வரலாற்றில் என்றும் அவமானமாக கருதப்படும், a date which will live in infamy என்று வர்ணித்தார். அடுத்த நாளே அமெரிக்கா ஜப்பானுக்கு எதிராக போர் அறிவித்தது. அத்துடன் 2ஆம் உலகப் போர் உண்மையில் உலகப் போராக மாறியது. ஜப்பானுக்கு அது ஒரு தற்காலிக வெற்றி. ஆனால் அந்த தாக்குதல் அமெரிக்காவின் மனதிற்குள் ஒரு தீயை ஏற்றியது. அந்த தீயை அணைக்க முடியவில்லை. பேர்ல் ஹார்பர் அமெரிக்காவை துள்ளி எழச் செய்தது. அந்த தாக்குதலுக்கு பின் ஜப்பானுக்கு எதிராக முழு உலகமும் ஒன்றிணைந்தது. அந்த நாளின் காலை சூரியன் ஜப்பானின் வெற்றியை ஒளிர்த்தாலும் மாலையில் அது ஒரு பேரழிவின் நிழலை ஏற்படுத்தியது. பேர்ல் ஹார்பர் தாக்குதல் இது வெறும் போர் சம்பவம் அல்ல, அது மனித வரலாற்றை மாற்றிய ஒரு நொடி. நன்று நண்பர்களே, 2ஆம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்